ம், ஒரே பசியா இருக்கு. என்ன பண்றது? ஏய் செல்வம், இங்க வா. போயிட்டு கடையில போயிட்டு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா. சரிண்ணா. டேய் போறி எந்தடா காசு எங்கப்படா? 10 ரூபா எந்தடா வாங்கிட்டு போ. ஆ சரி போ. என்ன போய் அரை மணி நேரம் ஆகுதுன்னா ஆளை காணோம். அதான் வந்துட்டேன். கொடுறா பழத்தை கொண்டா. என்ன ஒரு பழம் தான் இருக்கு. இன்னொன்னு எங்கடா? என்ன செந்தில் சொல்றேன்னு சொல்ல போறியா? ஒண்ணு தோற்று இன்னொன்னு இதான் அப்படின்னு சொல்ல போறியா? இன்னொன்னு எங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதை உள்ளண்ணா 2 பழம் தான் வாங்கினா பசிக்குதுன்னு நான் ஒன்று சாப்பிட்டேன். நீங்க ஒன்றும் கேட்க மாட்டீங்க. பெருந்தன்மையான ஆளு, ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய ஆளு. நீங்க போய் அல்பம் அந்த பழத்தை போய் என்கிட்ட கேட்பீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். அதான் நான் இதோ இன்னொரு பழம் பக்கத்தில் இருக்கு. நான் அந்த பேர் சாப்பிட போறேன். நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க எவ்வளோ ஒரு பெரிய கௌரவமான ஆளு. இதெல்லாம் போய் அல்பத்திரமா என்கிட்ட கேட்பீங்களா? பாவி இதை சொல்லியே இந்த பழத்தை ஆட்டையை போட்டானே. எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்கும் தெரியல. இப்போ என்கிட்ட பழத்தை கேட்டிங்கன்னு வச்சுங்க, நான் போய் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன், அண்ணா போய் அல்பத்தரமாக பழத்தை கேட்குறாரு அப்படின்ட்டு. உடனே 4 பேர் இதை பற்றி உங்களுக்கு விசாரிச்சானு வச்சுங்க, நீங்கள் அது தாங்காமல் கொசுக்கு மட்டும் தொங்கிடுவீங்க, இல்லாட்டி விஷம் சாப்பிட்டுக்கிறீங்க, அப்படின்ட்டு ரயில் முன்ன பாஞ்சு தற்கொலை பண்ணிடுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்கள் தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. இது தேவையா? நான் இதுதான் ஒரு குடும்பத்தை தற்கொலை பண்ணி சொல்றேன். பழம் தானே வேணும், சாப்பிட்டு போயேன். இப்போ நான் ஒன்றும் கேட்கல. நீ சாப்பிடு, சந்தோஷம் சாப்பிடு. சரி போ. நீ ஒன்றும் போய் பழம் வாங்க நம்பரு. இது எனக்கு தேவைதான். என்னென்ன சொல்றேன் பாருங்க. என்னென்ன சொன்னா நான் திட்ட மாட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அட்டுவா ராஸ்கர்.